ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 போதுமான்னு கேட்டால் எனக்கு அதுவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. உருளைக்கிழங்குல இருக்க தோல் உரிச்சிட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட் எடுத்து சைடில் இருக்க எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு சைடில் மைதா பேஸ்ட் வச்சு ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து சூடு பண்ணி இனிமேல் பொரிச்சு எடுத்து அவ்வளோதான் ரெடி. ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. நான் திருப்பி விடும்போது சாச்சி எண்ணெயெல்லாம் கீழே சிந்திருச்சு. கிளாஸ் எல்லாம் வெடிச்சிருமோன்னு பயந்துட்டேன். ஃபைனலாக டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் கூட டைம் எடுக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.